ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் உறுதியாக இயக்க போகிறதா தகவல் வந்தது. அதுக்கப்புறம் அஸ்வத் மாரிமுத்தும் வந்து இந்த ரேஸில் இருந்ததா. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா டான் படத்தோட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தான் இயக்க போகிறாருன்னு நம்ம பேசிட்டு வேலையில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. எப்படி சார் கடைசி நேரத்தில் இந்த மாறுதல் நடைபெற்று? சிபி சக்கரவர்த்தி கொஞ்சம் ஆட்டிடியூடா பிஹேவ் பண்ணாரு. அது வந்து ரஜினிக்கு பிடிக்கல. அவர் வந்து நடந்துக்கிற விதம் வந்து ரஜினிக்கு பிடிக்கல. ரஜினி வந்து அந்த சிபி சக்கரவர்த்தியோட அந்த எப்படி சொல்லுது கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, அது கன்வீனியன்ட்டா இல்லை. அப்படி இருக்கும்போது இவரோட ஒரு படம் தொடங்கி அது படம் ஃபுல்லாக முடிக்கும் போது பல சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து அந்த படத்தை அன்னைக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. லைக்காக்கு கூப்பிட்டு இந்த படம் நம்ம இப்போ பண்ண வேண்டாம், நம்ம வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொன்னதோட இல்லாம லைக்கா கிட்ட இன்னொரு விஷயமும் ரஜினி சொன்னார். அது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து அவர் கமலை தான் சந்திச்சிருக்காரு. கமல் தான் கூப்பிட்டு விட்டுருக்காரு. ரஜினிக்கு சொன்ன கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினிக்கோட கதையை சொன்னோன்னே ரஜினிகிட்ட கமல் தான் சிபாரிசு பண்ணியிருக்காரு. சுந்தர் சியை சிபாரிசு பண்ணதும் கமல் தான். ரஜினி வந்து கமல் சிபாரிசு பேர்ல தான் சுந்தர் சி டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து சிபி சக்கரவர்த்தியை சிபாரிசு பண்ணது வந்து கமலஹாசன் தான். ரஜினி வந்து மறுபடியும் வந்து சிபி சக்கரவர்த்தியோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு சில யோசனைகள் இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணனை வச்சு ஜனவரி 10 வர வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்து ஜனவரி 3 சிபி சக்கரவர்த்தி இயக்குனர் மாற்றத்தோட வந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு வந்து அவசரமாக அந்த அறிவிப்பை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. எப்படி சுந்தர் சி அறிவிப்பை வந்து அவசரமாக கொடுத்தாங்களோ அது மாதிரி இந்த அறிவிப்பும் அவசரமாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் கொடுக்குறதா இருந்தாங்க. அது காரணம் என்னன்னா, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரஜினிகாந்த் அவருடைய தலைவர் 173 அந்த படத்தை யாரு இயக்க போறா அப்படிங்கிறத ஒரு கேள்வியா இருந்துச்சு. சுந்தர் சி வழங்கினதுக்கு அப்புறமா பல இயக்குநர்கள் பேர் அடிபட்டது. நம்மளே கூட பேசியிருந்தோம், ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் உறுதியாக இயக்க போறதா தகவல் வந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் அஸ்வத் மாரிமுத்தும் வந்து இந்த ரேஸ்ல இருந்ததா. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில டான் படத்தோட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தான் இயக்க போறாருன்னு நம்ம பேசிட்டு இருக்க வேலையில ஒரு அப்டேட் வந்திருக்கு. எப்படி சார் கடைசி நேரத்தில் இந்த மாறுதல் நடைபெற்றது? இந்த கதை சுந்தர் சி விலகினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 4-5 பேர்கிட்ட கதை கேட்டாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மகாராஜா அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் இல்லையா, நிதிலன் சுவாமிநாதன், அவர்கிட்ட கதை கேட்டாங்க. பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன்ட்ட கதை கேட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிராகன் டைரக்டர் அவர் அஸ்வத் மாரிமுத்து அவர்கிட்ட கதை கேட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி அவர்கிட்டையும் வந்து கதை கேட்டாங்க. ஆனால் அந்த கதை இப்போ கேட்ட கதை இல்லை, சில வருடங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கதை, ரஜினிக்கு சொல்லப்பட்ட கதை. ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர்கிட்ட இப்போ கதை கேட்டாங்க. சிபி சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே ரஜினிகிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தாரு. அந்த படத்தை ரஜினி வந்து நடிக்கிறதா இருந்துச்சு. அதில் லைக்கா வந்து அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்துச்சு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் லெவல்லே பார்த்தீங்கன்னா அந்த படம் ட்ராப்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணி வரதுக்கு முன்னாடியே ட்ராப் ஆயிடுச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து சிபி சக்கரவர்த்தி கொஞ்சம் ஆட்டிடியூடாக பிஹேவ் பண்ணாரு. அது வந்து ரஜினிக்கு பிடிக்கல. அவர் வந்து நடந்துக்கிற விதம் வந்து ரஜினிக்கு பிடிக்கல. ரஜினி வந்து அந்த சிபி சக்கரவர்த்தியோட அந்த எப்படி சொல்லுது கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, அது கன்வீனியன்ட்டாக இல்லை. அப்படி இருக்கும்போது இவரோட ஒரு படம் தொடங்கி அது படம் ஃபுல்லாக முடிக்கும் போது பல சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து அந்த படத்தை அன்னைக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. லைக்காக்கு கூப்பிட்டு இந்த படம் நம்ம இப்போ பண்ண வேண்டாம், நம்ம வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொன்னதோட இல்லாம லைக்கா கிட்ட இன்னொரு விஷயமும் ரஜினி சொன்னார். அது என்ன அப்படின்னா, சிபி சக்கரவர்த்தி வந்து என்னோட இந்த படம் பண்ணுறதுக்காண்டி என்கிட்ட வந்து போயிட்டு இருந்தாரு. இனிமே நம்ம இந்த படம் பண்ணலைங்கிற போது இனிமே அவர் சிபி சக்கரவர்த்தி என்கிட்ட வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அதாவது வந்து இந்த படத்தில் நான் விருப்பம் இல்லைங்கிறத அவருக்கு தெளிவாக சொல்லி இன்னொரு வாட்டி அவர் என்னை அப்ரோச் பண்ணாமல் பார்த்துங்க அப்படின்ற சொன்னார். பொதுவாக ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் கமிட் பண்ணிட்டாருன்னா அந்த டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவார், அந்த டேரக்டரோட ட்ராவல் பண்ணுவார். அந்த வகையில் நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பீஸ்ட் தோல்விக்கு முன்னாடியே ரஜினி, நெல்சன், சன் பிக்சர்ஸ் ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய தோல்வி படமாக மாறிடுச்சு, பெரிய ட்ரால் ஆயிடுச்சு. அப்போ வந்து நெல்சன் அந்த படத்தில் இயக்குனராக தொடரலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் பலருக்கு இருந்துச்சு. தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ்க்கு இருந்துச்சு. ஆனால் ரஜினிகாந்த் வந்து நெல்சனோட பண்றதை அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டார் பண்றதுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நெல்சன் ஒரு இளம் இயக்குனர், அது வந்து கமிட் ஆயிடுச்சு. ரஜினி படத்தை பண்றாருன்னு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில அவருடைய பேரை இங்கிருந்து நீக்கி அவரை நீக்கினோம்னா அது அவருக்கு சிக்கலை உண்டு பண்ணும், அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து அன்னைக்கு நெல்சனோட சேர்ந்து பண்ணார். ஸோ ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் ரொம்ப இயல்பா பழகக்கூடியவர், எல்லாரோடையும் அன்பா பழகக்கூடியவர். திமிராவோ ஆட்டிடியூடாவோ ரஜினி யார்கிட்டையுமே பிஹேவ்
பிஹேவ் பண்ண மாட்டார். அதாவது ஒரு டைரக்டர் இல்லை, ஒரு லைட்மேன்ட்ட கூட ரஜினி இப்படி பிஹேவ் பண்ண மாட்டார். ரஜினியோட இயல்பும் அதுதான். ரஜினி ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது சிபி சக்கரவர்த்தி மறுபடியும் எங்கிட்ட வராத அளவுக்கு நீங்க பாத்துக்கன்னு சொன்னாரு லைக்கால் அன்னைக்கு. அது ஏன் அப்படி சொன்னாருன்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து சிபி சக்கரவர்த்திக்கும் ரஜினிக்கும் கொஞ்ச காலத்துக்குள்ள என்ன நடந்துச்சு, ஏன் வந்து சிபி சக்கரவர்த்தி வந்து ரஜினிக்கு பிடிக்காம போச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரஜினி காயப்பட்டிருந்தார் அப்படின்னு அந்த நேரத்துல பேசப்பட்டது. ஆனா கதை அதே கதை தானா? கதை தான் இப்போ வந்து மறுபடியும் பண்றாங்க. அந்த கதை தான், அதே கதை தான். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி அந்த படத்துலேருந்து விலகினாரு. சிபி சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு பண்ணுறதா போனார். சிவகார்த்திகேயனுக்கும் சிபி சக்கரவர்த்திக்கும் சின்னதாக ஒரு ஈகோ பிரச்சனை வந்துச்சு. ஆல்ரெடி டான் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தால் கூட, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தா கூட இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை வந்து அந்த படமும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து சிபி சக்கரவர்த்தி தெலுங்குக்கு வந்து போனார். அங்கே ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணார். அங்கே எதுவும் நடக்கலை அப்படின்னோன்னா மறுபடியும் சிவகார்த்திகேயனும் சிபி சக்கரவர்த்தி வந்து நண்பர்கள், அடிப்படையில் நண்பர்கள். மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசும்போது சரி நம்ம படமே பண்ணலாம், நம்மளே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சிவி சக்கரவர்த்தி சிவகார்த்திகேயன் சேர்ந்து படம் பண்றதா முடிவு பண்ணி அந்த படத்தை வந்து பேஷன் ஸ்டுடியோஸ் வந்து தயாரிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்திக்கு சிவகார்த்திகேயனுக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து தொடங்கி போகலாம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அதுல வந்து சில சிக்கல்கள், அதாவது பொருளாதார ரீதியா ஃபைனான்ஸ் வந்து பெரட்ட முடியல பேஷன் ஸ்டுடியோஸால. பெரிய ஒரு பட்ஜெட் படம், ஸோ பெரிய பொருளாதாரம் பெரட்ட முடியல. ஏற்கனவே பேஷன் ஸ்டுடியோஸ் எடுத்த நிலுவையில் ஒரு சில படங்கள் இருக்கு, பெரிய பெரிய படங்கள். அதனால இது தொடங்குறதுல சிக்கல் இருந்ததுனால அது அப்படியே பேச்சுவார்த்தையிலேயே தள்ளிக்கிட்டே போச்சு. இப்போ தொடங்கும் அப்போ தொடங்கும் நிறைய பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஆனால் பல பேர் வந்து சில காரணங்கள்னால விலகி போயிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா பேஷன் ஸ்டுடியோஸ் அந்த படத்தை தயாரிக்க போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த ப்ராஜெக்டை வந்து வேற ஒருத்தர் தயாரிக்க போகிறாரு, ஆனால் வந்து சிவகார்த்திகேயனும் சிபி சக்கரவர்த்தியும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற செய்தி வந்துச்சு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பேஷன் ஸ்டுடியோஸ் தான் தயாரிக்க போகிறாங்க. கோல்டு மைன் மணிஸ்ன்னு இருக்கார் ஒருத்தர், அதாவது பாம்பேக்காரரு. அவர் வந்து நார்த் இந்தியன் பையர், அதாவது நார்த் இந்தியாவுக்கு படங்கள் வாங்கக்கூடிய ஒரு பையர். அவர் அங்கே மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர், பெரிய ஒரு பணம் உள்ள ஒரு மனிதர். அவருக்கும் பேஷன் ஸ்டுடியோவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதாவது இந்த பேஷன் ஸ்டுடியோஸ் படத்தை தயாரிக்கிறது, அதுக்கான முழு ஃபைனான்ஸையும் பார்த்தீங்கன்னா கோல்டு மணிஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து டைப் பண்ணி அனுப்புறாரு. யாருக்குன்னா சிவகார்த்திகேயனுக்கு. அதுல ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ், ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த நேரத்தில் முடிக்கணும், இந்த பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கணும், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சிவகார்த்திகேயன் பார்த்துட்டு இதுல கையெழுத்து போட்டால் நிறைய சிக்கல் வந்து எதிர்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சினிமா இன்னைக்கு ஒரு பெரிய படத்தை தொடங்கும் போது என்னதான் நீங்க திட்டமிடலோட தொடங்கினா கூட அதுல நிறைய பிரச்சனைகள் வருது. அப்படின்னும் போது இது வந்து இப்போ சரியா வராதுன்னு ஒரு யோசனையில சிவகார்த்திகேயன் இருந்தார். இன்னொரு பக்கம் பேஷன் ஸ்டுடியோஸ் வந்து சிவகார்த்திகேயன்ட்ட பேசினாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க அதில் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாங்க அந்த அக்ரிமெண்ட்ல. இருந்தாலும் சிவகார்த்திகேயன் வந்து அதில் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறதுல யோசனைகள் இருந்து தள்ளி போயிட்டு இருந்துச்சு சார். இப்ப இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி வந்து இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மறுபடியும் ரஜினியும் கமலையும் சந்திச்சிருக்காரு. சந்திச்சு அந்த முதல்ல வந்து அவர் கமலை தான் சந்திச்சிருக்காரு. கமல் தான் கூப்பிட்டு விட்டுருக்காரு. ரஜினிக்கு சொன்ன கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினிக்கு கதையை சொன்னோன்னே ரஜினிகிட்ட கமல் தான் சிபாரிசு பண்ணியிருக்காரு. சுந்தர் சியை சிபாரிசு பண்ணதும் கமல் தான். ரஜினி வந்து கமல் சிவார்சு பேர்ல தான் சுந்தர் சி டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து சிபி சக்கரவர்த்தியை சிபாரிசு பண்ணது வந்து கமலஹாசன் தான். ரஜினி வந்து மறுபடியும் வந்து சிபி சக்கரவர்த்தியோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு சில யோசனைகள் இருந்தாலும் கமலஹாசன் சொல்றாரு இது வந்து கமர்ஷியலா இருக்கும் இந்த ப்ராஜெக்ட், இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிறதுனால இப்போ ஒத்துருக்காங்க. இந்த மாற்றங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. இந்த ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரும் இருந்திருக்காரு, அஸ்வத் மாரிமுத்து இருந்திருக்காரு. அஸ்வத் மாரிமுத்துவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கதை, அது சமீபத்தில் ரஜினிக்கு சொன்ன கதை தான். அந்த கதையும் வந்து ரஜினிக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் சொன்ன கதை எல்லாத்தையும் விட நல்லா இருக்கு அப்படின்னும் போது அதுதான் ரஜினிக்கு வந்து முழுக்க பிடிச்சிருந்துச்சு. அதனால ரஜினி சொன்னதுனால கமலஹாசன் வந்து ராம்குமாருக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பெரிய தொகை அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து பூஜை போடுற நேரத்தில் தொடங்குற நேரத்தில் அங்க சில சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அவர் வந்து பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து சிம்புவை வச்சு சிம்பு 49 ஒன்று அனௌன்ஸ் பண்ணாரு. ட்ரான் பிக்சர்ஸ்க்கு அந்த படத்தை பண்றதா இருந்தாரு. அதுல கயாடு லோகர்லாம் நடிக்கிறதா இருந்துச்சு. ஸோ அந்த படம் வந்து சில காரணங்கள்னால டிராப் ஆயிடுச்சு. அந்த படம் டிராப் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்துக்கு நிறுவனத்துக்கிட்ட ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருந்தார் இல்லையா 49க்கு, சிம்பு 49. அந்த அட்வான்ஸ் இன்னும் அவர்கிட்ட இருக்கு. அந்த பட கம்பெனியில தான் இவர் டைரக்டரா வந்து அடுத்த கமிட்மெண்ட்ல இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து அவர் சொன்ன கதை,
அந்த கதை தான் வந்து சிம்புக்கு பண்றதா இருந்துச்சு. அந்த கதை தான் வந்து ரஜினிக்கு சொன்னாரு. அப்ப நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், சிம்பு நடிச்சா அது வந்து ப்ரொஃபசர் கேரக்டர், அது யங் கெட்டப்ல இருக்கும், ரஜினி நடிச்சா அது ஓல்டு கெட்டப்ல இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ அந்த கதையுமே பார்த்தீங்கன்னா ட்ரான் பிக்சர்ஸ்ல இருக்கிறதுனால இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த கதைக்கான என்ஓசி வந்து அவங்க கேட்கும்போது ட்ரான் பிக்சர்ஸ் வந்து இதுல வந்து இந்த தயாரிப்புல நாங்களும் ஒரு பங்குதாரரா வரோம், ஏன்னா அந்த கதையும் எங்ககிட்ட இருக்கு, அந்த இயக்குனரும் எங்ககிட்ட இருக்காரு, நாங்களும் ஒரு பங்குதாரரா வரமே, நாங்களுமே இதுல பங்கு பெறுறமேன்னு விருப்பப்பட்டு கேட்டதாகவும், அது வந்து கமலஹாசன் வந்து சில ஆலோசனைகளை பண்ணதாகவும், அது வந்து சரியா வராது அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வந்ததாகவும், அதனால வந்து இந்த என்ஓசி கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் இருந்ததாகவும், இதெல்லாம் இன்னொரு பக்கம் வர தகவல், எதுவும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் தான். இப்ப ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் அஸ்வத் மாரிமுத்துக்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, இந்த கதையை பண்ணலாமா, இல்ல வந்து நான் சொன்ன மாதிரி சிபி சக்கரவர்த்தி கதையை பண்ணலாமா அப்படின்னும் போது, இதுல ரெண்டுல வந்து கமலஹாசன் வந்து இந்த சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதை அதுக்கு ரஜினிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும், கமர்ஷியலாவும் படம் இருக்கும், படமும் ஜெயிக்கணும்ல, ஒரு படம் எடுக்கிறாங்க ரஜினி கமல் சேர்ந்து பண்றாங்கன்னும் போது அந்த படம் வெற்றி படமா இருக்கணும்ல, அதனால கமலஹாசன் அந்த கதையை தேர்வு செய்யறாரு, அது சிபி சக்கரவர்த்தி தேர்வு செய்யறாரு. இந்த ரேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து கடைசி நேரத்துல வெளியில போறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் பழைய கமிட்மெண்ட்ல இருந்தாரு, அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ராம்குமார் பாலகிருஷ்ணன் இல்லாததுக்கு பல காரணங்கள் இருக்கு, அதுல நான் சொன்னது இந்த சில காரணங்களும் இருக்கிறதுனால அது அவர் இந்த ரேஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அடுத்து யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது இங்க வந்து அஸ்வத் மாரிமுத்து, சிபி சக்கரவர்த்தின்னும் போது இதுல வந்து அஸ்வத் மாரிமுத்துவோட கதையை விட சிபி சக்கரவர்த்தியோட கதை ரஜினிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்றாரு. ஆல்ரெடி இது நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ரஜினிகாந்த் முதல்ல லைக்காக்கு பண்றதா தேர்வு பண்ணி வச்சிருந்தார் சிபி சக்கரவர்த்தி கதையை. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினியுமே வந்து கன்வின்ஸ் ஆகி, கமல் சொன்னதை கேட்டு கன்வின்ஸ் ஆகி இப்போ இந்த படத்தை வந்து சிபி சக்கரவர்த்திகிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட், இந்த முடிவு எல்லாமே ஒரு 7 நாளைக்குள்ள நடந்தது தான் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணனை வச்சு ஜனவரி 10ஆம் தேதி வர வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்து ஜனவரி 3ஆம் தேதியே சிபி சக்கரவர்த்தி இயக்குனர் மாற்றத்தோட வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து அவசர அவசரமா அந்த அறிவிப்பை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. எப்படி சுந்தர்சி அறிவிப்பை வந்து அவசர அவசரமா கொடுத்தாங்களோ அது மாதிரி இந்த அறிவிப்பும் அவசர அவசரமா கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் கொடுக்கறதா இருந்தாங்க. அது காரணம் என்னன்னா, கமலஹாசனுக்கு கொஞ்சம் கடன் சுமைகள் ஜாஸ்தியா இருக்கிறதாவும், கடன்காரர்கள் அவரை நெருக்கடி கொடுக்கறதாவும் ஒரு தகவல் இருக்கு. ஸோ இமீடியட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டா அதுல இருந்து விடுபட்டுறலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து 2027 பொங்கல் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மார்ச்ல இருந்து படப்பிடிப்பு தொடங்கி குறுகிய கால தயாரிப்பா வந்து முடிச்சு 2027 பொங்கலுக்கு வரதா திட்டமிட்டு இருக்காங்க. ஏன் சார் இதுல இவ்வளவு குழப்பம்? 2 பேருமே பெரிய நடிகர்கள். ராம்குமார் பாலகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா பார்க்கிங் படம் வந்து தேசிய விருதுலாம் வாங்குச்சு. அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் இல்லையா, கண்டிப்பா வந்து அடுத்த படம் நம்ம ரஜினியை வச்சு பண்ண போறோம் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? எதனால இந்த குழப்பம்? அஸ்வத் மாரிமுத்து வேற கதை கேட்டு அவரே உள்ள இழுத்துருக்காங்க. எல்லோருமே யங்ஸ்டர்ஸ், அடுத்தடுத்த படங்கள் போகும்போது அவங்களுக்கே ஒரு பின்னடைவா கூட மாறும் இல்லையா அதெல்லாம்? இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. ஒரு தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா அது வந்து சுந்தர்சியை தேர்வு பண்ணது ஒரு அவசர கோலத்தில் தேர்வு பண்ணதாக தான் பார்க்குறாங்க. நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஏதோ ஒரு சிக்கல் வந்துருச்சு. சுந்தர்சி வந்து 2 பேருக்குமே ரஜினி கமலுக்கு சொல்லாமல் தன்னிச்சையாக வந்து இந்த படத்தில் விலகிறதா ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இது 2 பேரும் அவமானமாக ஃபீல் பண்ணாங்க. அப்படின்னும் போது இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன், அஸ்வத் மாரிமுத்து, அப்புறம் வந்து அந்த மகாராஜா டைரக்டர் நித்திலன்ட்ட கதை கேட்டாங்க. ஸோ அதில் ராம்குமார் கதை நல்லா இருக்குன்னு தேர்வு பண்ணாங்க, அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் அது பண்ண போகிறதா அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவர் கமிட் ஆயிட்டார், அப்படி தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அவர் நிச்சயமாக வெளியில் இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லியிருக்காட்ட கூட நெருங்கிய நண்பர்கள்ட்ட சொல்லியிருப்பாரு, மனைவி குழந்தைங்கிட்ட சொல்லியிருப்பாரு, அவர் சொந்தக்காரங்கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்படி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இந்த படம் ரஜினி படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லியிருப்பாரு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சார், இன்னைக்கு சினிமாவில் வர எல்லா இயக்குநர்களுக்கும் ரஜினியை வச்சு படம் பண்ணணும், விஜயை வச்சு படம் பண்ணணும், அஜித்தை வச்சு படம் பண்ணணும், கமலை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிற கனவுகள் நிச்சயமா இருக்கும். அது வந்து அடுத்த படத்திலே, அதாவது பார்க்கின்னு ஒரு படம் முதல் படம், அடுத்த படத்திலே ரஜினி படத்தை பண்ண போறோம் போது அது மிகப்பெரிய உயரம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே அதை வந்து நிச்சயமா பல பேர்ட்ட வெளிப்படுத்தியிருப்பார் அவருடைய சந்தோஷங்களை. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், ஏதோ ஒரு சிக்கல், நான் சொன்ன மாதிரி என்ஓசி கிடைக்கிறது சிக்குங்கிறாங்க, இல்ல வேற என்ன அங்க பிரச்சனை நடந்துச்சுங்கிறது ரொம்ப தெளிவா இன்னும் தெரியல. அடுத்தடுத்து நாட்கள்ல தெரிய வரும். மொத்தத்துல ராம்குமார் பாலகிருஷ்ணன் இல்லைங்கிறாங்க. 2 பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூத்த நடிகர்களா இருக்காங்க. ஒரு பக்கம் கமலஹாசன் மிகப்பெரிய ஆளுமை, இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஆளுமை. 2 பேரும் சாதாரணப்பட்ட ஆட்களா, தமிழ் சினிமாவில் ஜாம்பவான்கள் 2 பேருமே. அதாவது 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காத ஜாம்பவான்களா இருக்கிறாங்க.
கிட்டத்தட்ட கமலஹாசன் 60 வருட அனுபவம், ரஜினிக்கு 50 வருட அனுபவம் இருந்தும் கூட ஒரு படம் 2 பேரும் சேர்ந்து பண்ணணும்னு போது அதுல வந்து இந்த இயக்குனர் தேர்வுல ஏன் இவ்வளவு சிக்கல், ஏன் இவ்வளவு பிரச்சனை நமக்கு தெரியல. பல தடுமாற்றங்கள். அதாவது கமல் என்ன நினைக்கிறாருன்னா இது ஒரு பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வரணும், நமக்கு வந்து ஒரு லாபகரமான ப்ராஜெக்டா இருக்கணும்னு நினைக்கிறார். ரஜினி அவருடைய பாயிண்ட் ஆஃப் என்ன நினைக்கிறாருன்னா இது ஒரு கமர்ஷியல் படமா இருக்கணும், அவருக்கு பிடிச்ச கதையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இங்கே ஒரு தயாரிப்பாளர் கமலஹாசன், அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா தயாரிப்பாளர் கமலஹாசனா அவருடைய சேஃப்டியை பார்க்குறாரு. ரஜினி ஒரு நடிகர், ரஜினின்னும் போது அவர் வந்து எப்போவுமே வந்து அவருடைய வெற்றியை ரொம்ப பார்ப்பாரு. எல்லா காலகட்டங்களையும் அவர் ரொம்ப வெற்றி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவர் வந்து எப்போவுமே வந்து அது விட்டு கொடுக்கவே மாட்டார் ரஜினி. ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா சார், 2 பேருமே நண்பர்கள் சார், 2 பேருமே பல வருடங்களாக நண்பர்களாக இருக்காங்க. 2 பேருமே ஆரம்ப காலத்துலேருந்து ஒன்றா சாப்பிட்டு வளர்ந்து ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அந்த நட்பு வந்து ரொம்ப இணக்கமாகவும் ரொம்ப இறுக்கமாகவும் மாறிடுச்சு 50 வருஷத்துக்கு மேலே தாண்டி. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நண்பர் கமலுக்காண்டி சில விஷயங்களை ரஜினி ஒத்துக்க வேண்டியிருக்கு. அதாவது ரஜினிக்காண்டி சில விஷயங்களை கமல் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த படம் வெற்றி படமாகவும் ஆகணும். ஏன்னா வந்து ரஜினி கமல் சேர்ந்து பண்ற படம் எடுத்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சரியா போகலைன்னா அது மறுபடியும் பெரிய லெவலில் ரஜினி கமல் 2 பேருமே பாதிக்கும். 2 பேருமே இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால வச்சு செஞ்சிருவாங்க. ஸோ பல யோசனைக்கு அப்புறம் கவனமாக பண்ணணும் போது இந்த மாதிரி தடுமாற்றங்கள் வரும். அதாவது நீங்க ஒரு தேர்வு பண்றீங்க, அந்த தேர்வுல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம், நம்ம நல்லதோ கெட்டதோ நம்ம போறோம்னு நினைச்சு நீங்க தொடங்குனீங்கன்னா அது எப்பவுமே உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டா நிலையா இருக்கும். நீங்க அந்த தடுமாற்றமான ஒரு மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சிக்கல் தான் உண்டு பண்ணும். ஸோ இங்கே ஒரு சூழ்நிலையில சுந்தர்சியை இயக்குனராக போட்டிருந்த போது அது நல்ல சாய்ஸ் தான். ஆனா அங்க ஏதோ ஒரு சிக்கல் வந்து அது டோட்டலாகவே ப்ராஜெக்டே கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த ப்ராஜெக்டே நடக்குமா நடக்காதான்ற கேள்வியெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஸோ இது வந்து அவசியமாக ஆயிடுச்சு. அதனால் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இனிமே எந்த மாற்றமும் வராமல் சொன்னபடி வந்து மார்ச்சில் படப்பிடிப்பு போய் படத்தை தொடங்கி அதை வந்து வெற்றி படமாக ஆக்கி காட்டணும். அப்போ தான் வந்து 2 பேருக்குமே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். ஒரு பக்கம் கமலுக்கு லாபமாக இருக்கும், ஒரு பக்கம் ரஜினிக்கு வந்து மிகப்பெரிய பேர் கொடுக்குற படமா இருக்கணும். அப்படி ஒரு படமா இது அமையணும். முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொன்னீங்க. ஏற்கனவே சுந்தர்சி வழங்கினதுக்கு அப்புறமா ரஜினிகாந்தோட விருப்பம் பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான். இப்போ டான் இயக்குனரோட கதை பிடிச்சிருந்தாலுமே வந்து அவரோட ஆட்டிடியூட் வந்து அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தகவல் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு முன்னாடியே கதை சொன்னாரு. ஸோ இப்போ வேற வழி இல்லாம தான் ரஜினிகாந்த் அவர்கள் ஒத்துக்கிட்டாரா? அப்படியே ஒத்துக்கிட்டாலும் வந்து ஷூட்டிங்லாம் வந்து சுமூகமா போகும்னு நினைக்கிறீங்களா? வழி இல்லாம ரஜினி ஒத்துக்கிட்டாரா அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது வந்து கமலஹாசன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, அந்த முடிவு நல்ல முடிவா இருக்கும். ஏன்னா அவருக்கும் ஒரு அனுபவம் இருக்குல்ல. ஸோ கமல் ரஜினின்னும் போது 2 பேரும் நிச்சயமா பல விஷயங்களை பேசியிருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசியிருப்பாங்க. சரி இது சரியா வரும்னு கமலஹாசன் சொல்லும் போது நல்லா தான் வரும் அப்படின்னு ரஜினி நினைச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் நீங்க இப்ப சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா டான் படத்தினுடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அன்னைக்கு ஆட்டிடியூடா இருந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2022 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப 2025 முடிஞ்சிருச்சு. 2026 தொடக்கத்தில் நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல அடுத்த கமிட்மெண்ட்டுக்குள்ள அவரால் போக முடியல. பல இயக்குனர்கள், வெற்றி படம் கொடுத்த இயக்குனர்கள், இதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் உள்ள நிலைமையா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ரஜினி கிட்ட இருந்து சிவகார்த்தியன் போனார், அங்க ஒரு ஈகோ பிரச்சனை. தெலுங்கு போனார், திருப்பி சிவகார்த்தியன் வந்தார். சிவகார்த்தியன் ப்ராஜெக்டாவது உடனே தொடங்குச்சா அப்படின்னா கிடையாது. 100 கோடி கலெக்ட் பண்ண படம் டான். ஆமா 100 கோடி கலெக்ட் பண்ணா என்ன, ஆனா வந்து சார் எத்தனையோ வெற்றி படங்கள் சார். கண்ணும் கண்ணும் கொள்ளை கடித்தான்னு ஒரு படம் கொடுத்தார் இல்லையா, அவர் அந்த பெரியசாமின்னு ஒரு டைரக்டர், அவர் அடுத்த படம் கமிட் பண்ணாம தானே இருக்காரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல இயக்குனர்கள் இன்னைக்கு வந்து வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குனர்கள் அவங்க அடுத்த படம் கமிட் பண்ண முடியாம இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் படம் கொடுக்குறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அஸ்வத் மாரிமுத்து எப்படி என்ன படம் கொடுத்தாரு, ஓமை கடவுளேன்னு கொடுத்தாரு. ஒரு சாதாரணமான ஒரு ஹீரோ வச்சு அசோக் செல்வன் வச்சு கொடுத்தாரு, வெற்றி கண்டாரு. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தற்செயலாக வந்து பிரதீப் ரங்கநாதனோட அமைஞ்சிச்சு, அது மிகப்பெரிய வெற்றி படமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணனே எடுத்துங்களேன், அவர் வந்து ஒரு ஹரிஷ் கல்யாண் MS பாஸ்கரை வச்சு வெற்றி படம் கொடுத்தாரு. அடுத்த ஒரு பெரிய ஹீரோவை தேடி போறாரு. அவர் ஒரு பெரிய அஸ்வத் மாரிமுத்து, அவரும் ஒரு பெரிய ஹீரோவை தேடி போறாரு. இந்த சிபி சக்கரவர்த்தி அவரும் ஒரு பெரிய ஹீரோவை தேடி போறாரு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அந்த டைரக்டர் அவரும் ஒரு பெரிய ஹீரோவை தேடி போறாரு. இப்படி வந்து பெரிய ஹீரோ தேடி போகும்போது அது சில நேரங்கள்ல சிலருக்கு நடந்துருது, பல நேரங்கள்ல பலருக்கு நடக்காமே போயிருது. அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து இப்ப சிபி சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டார். ரஜினி, சிவகார்த்திகேயன், தெலுங்கு, திருப்பி சிவகார்த்திகேயன் அங்கே எங்க ஆரம்பிச்சாரோ அங்கேயே வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா வந்து உணர்ந்திருப்பார். அதாவது இந்த சினிமா துறை சாதாரணமானது இல்லை. ஒரு வெற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வெற்றியாளர் நம்ம நினைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையும் அதுதான். அதை வந்து அவர் உணர்ந்திருப்பார்.
அப்படி இருக்கும்போது ரஜினி அப்படின்னும் போது இன்னைக்கு ரஜினி யார் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சிருப்பார். இதெல்லாம் வந்து ரஜினியே அந்த இயக்குனர் மறுபடியும் சந்திக்க வேணாம்னு சொன்னதுனால சொல்ல வரோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமா கமல் ப்ரொடக்ஷன் ரஜினி நடிக்கிறார் அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இவ்வளோ பெரிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு, அதை வந்து நிச்சயமா பயன்படுத்தணும்னு நினைப்பாரு. அதனால இது சரியா போகும், எனக்கு தெரிஞ்சு இது சரியா போகும். இனிமே இதுக்குள்ள எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாது. ரஜினி 173 படம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கூட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.